தமிழ் செய்திகள். இலங்கையில் பல மேடைகளை கண்டு அந்த மேடைகளில் பாடி சக்தி டிவி நடத்திய போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற சவேசன் இன்று இந்தியாவுக்கு தனது உறவுக்கு கூட செல்லாமல் சென்று தனது திறமையை நிரூபிப்பதற்கு முன் வந்திருந்தார். அதனால் சவேசன் அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியின் போட்டியாளர்களை தெரிவு செய்யும் இடத்துக்கு சென்று அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதில் விசேடமாக என்னவென்று கூறினால், போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத தன்மையில் பாடக்கூடிய திறமை உள்ளவர்களே அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு தெரிவு செய்யப்படுவார்கள். இதில் நடுவர்கள் இருக்கும் நிலை, அங்கிருக்கின்ற பாடலின் திறமை, பாடுபவரின் ஆற்றல், மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சங்கீத நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாக இருப்பதால் போட்டி விறுவிறுப்பாக மாறியிருக்கும். இதை கண்டுகளிக்கக்கூடிய ஆற்றல் பல ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் நடுவர்கள் இருவருக்கும் நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறும். நடுவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் போட்டியின் பால் யார் முக்கியமாக இந்த சங்கீத நுணுக்கங்களுடன் பாடுகின்றார் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்க ஒருவர்தான் போட்டியில் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் நடுவர்கள் என்ன செய்வது என்று தங்களால் முடியுமான முயற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியின் ஒருங்கமைப்பாளர்கள் சரியான போட்டியாளர்களையும் நடுவர்களையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அங்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் விசித்திர திறமைகள் இருப்பதாகவும் அவர்களை ஆரம்ப கட்டத்தில் தெரிவு செய்யும் பொழுது அவர்கள் தாங்கள் பெற்ற அனுபவமும் தனக்கு கிடைத்த சங்கீத வாய்ப்புகளையும் கூறி தான் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும், எதிர்காலத்தில் பின்னணி பாடகராக வர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தவறாத போட்டியாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த தமிழன் சவேஷ் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு கிடைத்த ஓர் நற்சான்றிதழ் என்றே கூற வேண்டும். திறமையானவர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி அவர்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். அதற்கு சரிகமப மேடை நல்ல ஆடுகளமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டே வருகின்றன. காலத்து காலம் நடைபெற்று வரும் வெற்றி நிகழ்ச்சியான சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக அறிக்கையிடுவதும் அந்த கருத்துக்களை ரசிகர்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதும் லைவ் தமிழ் என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.